இங்க நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஹைஜீனிக்கா இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப கூட பல்லு வளர்க்கறதுக்காக ஒரு மாங்காய் மரத்து மேல ஏறி அந்த இலைய பொறிச்சுதான் பல்லு வளர்க்குறான். அது மட்டும் இல்லாம இவன் சேவிங் பண்றதுக்கு கூட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதோட வெள்ளக்கருகு தனியா பிரிச்சு அதுலதான் சேவிங்க பண்றான். சோ நம்ம ஹீரோக்கு என்னதான் கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபிட்டா வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டே சண்டே கட்டட வேலைக்கு போய் உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஆபீஸ் முன்னாடி இருக்க ஒரு மரம் வித்தியாசமா இருக்கனால டெய்லி ஸ்கூல் பசங்க அங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ஆபீசருமே டெய்லி உங்களுக்கு இதே வேலையா போச்சான்னு சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்றாங்க. சோ இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊரோட பிரசிடென்ட்டுமே அங்க வராரு. அப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ்லாம் இந்த மரத்தை வெட்டி ஆகணும், ரொம்ப ஆபாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேகமா உள்ள போய் ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோ மாங்கி கிட்ட இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா அந்த ஊரோட பிரசிடென்ட்டும் அங்க இருக்க மத்த ஆபீசர்ஸும் இந்த மரத்தை கண்டிப்பா வெட்டியாகணும்னு சொல்றாங்க. சோ இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சது பார்த்தா நம்ம ஹீரோ இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி மரத்து மேலேயும் உண்ணாவிரதம் இருக்கான். அது மட்டும் இல்லாம வேலையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரத்து மேலேயும் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வேலையும் பாக்குறான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா பையன் வீட்டுலன்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காங்க. எப்படியே நைட் ஆகுது, ஹீரோவும் மரத்து மேலேயே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோமே இதை கேட்டு நம்ம ஒரு உயிரை காப்பாத்திட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறான்.